Hey, Monica, how are you? Sit down, sit down, man. You've done a great job. கலக்கிட்ட போல இருக்கு. எல்லார்கிட்ட வாங்கிட்ட. I was talking to somebody in MNC. They were very amazed. அவங்களோட next project பண்ணும்போது they won't do it with you. ஒன்ன வச்சு தான் பண்ணணும்னு சொல்றாங்க. பண்ணிடலாம் சார். You've done a great job. Let me see the documents. இதா. Oh, that one. Wow. Clean, neat job. Oh, you done all of it. எல்லாம் பண்ணிட்ட. பெரிய ஆளே நீ. I am very impressed, man. Thank you, sir. I need to pray to God. Thank you, sweethearts. உன்னை பார்த்ததே ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்ல நம்ம. I think the job is completely done. அந்த 450 ஒரு 50 ஒன்று மிச்சம் இருக்கு சார். 500 ஏக்கர் 450 இல்லை, அந்த 50 ஏக்கர் சார். 50 ஏக்கர் வந்து குமாரசாமி நினைக்கிறேன் சார். முடிச்சிடலாம் சார். That's not குமாரசாமிஸ். அது அந்த வெள்ளவெடி ஜென்டில்மேன் உங்க அப்பாவுடையது. அதையும் முடி. Awesome. அதுக்கப்புறம் என்ன? கத்ரினா காய்ஸ், அஞ்சலினா ஜூலி மாதிரி girls flying to சார் Paris. சார் அப்பா கொடுக்க மாட்டார் சார். அது உன்னோடையதுக்கண்ணா, எடுத்துக்கலாம். எல்லா ஊர்காரங்களும் கொடுக்குற மாதிரி ரேட்ஸ் கிடையாது உனக்கு. எடுத்துக்கோ, எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. டேக் ஆல் ஆஃப் இட். இது உன்னோட ப்ராஜெக்ட். எடுத்த வேலையை கரெக்டாக முடிக்கணும், கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். யூனோ லைஃப் இஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல். பண்ணிடுவோம் சார். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது உனக்கு 3 மந்திரம். த கிரேட்டஸ்ட் வெப்பன். 3 ஆயுதம். என்னன்னு சொன்னேன்? ஆசை, பயம், அப்புறம் பாசம், லவ். புரியுதா? யூஸ் பண்ணு, உங்க அப்பாட்ட யூஸ் பண்ணு. யூ கேன் டூ இட். நீ பண்ணுவேன்னு தெரியும்டா. You will make it happen. I'm going on work to Paris. Original deal to sign some papers. No girls. சரிங்க சார். நீ வேலையை முடிச்சிட்டேன்ற ஃபோனு தான் நான் திரும்பி வரும்போது என் காதலை கேட்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. பண்ணிடலாம் சார். Cheer up, boy. Cheer up. You can do it. Thanks, sir. Give me a 5. Thanks. See you later. I'm flying. அம்மா, முடிவா என்னடா சொல்றாரு? டேய், சாப்பிட உட்கார்டா, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உனக்கு என்னடா முடிவு தெரிஞ்சாகணும்? இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிலத்தையும் வித்துட்டு வீட்டை சுடு அடக்கலாம்னு பாக்குறியா? டேய், உனக்கு என்னடா குறை வச்சோம்? சின்ன வயசுல நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கலையா? அதனால தான் இதையும் கேட்குறேன். ஏய், விவசாயி அழிஞ்சதுன்னா ஒரு தலைமுறையா அழிஞ்சு போயிரும்டா. அதை அழிக்கிறதுக்குன்னு ஊருக்குள்ள ஒரு கோஷ்டி இருக்கிறவனுக்கு நபாசி காட்டி சுத்திட்டு திரியிறானுங்க. அவங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, நான் சொல்றதை கேளு. என்னம்மா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காரு? டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சரசு, நீ விவசாயத்துல பெருசா சாதிப்பேன்னு தான் உன்னை அக்ரிகல்ச்சர் கொண்டே சேர்த்துன. ஆனா நீ இல்லப்பா, உன்ன மாதிரி கிராமத்தானுக்கு தான் விவசாயம் எல்லாம் செட் ஆகும். விவசாயம் பண்ற ஒவ்வொரு அப்பனும் காட்டுல கஷ்டப்படுற தன்னோட போட்டு தான் நினைக்கிறான். ஆனா நீங்க பா, இனி இந்த விவசாயத்துல சாதிக்க ஒண்ணுமே இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் மழை வரல, வறட்சி ஆயிடுச்சு, நிவாரணம் வரல, அது வரல, இது வரல, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே எதிர்பார்க்கறது. இதெல்லாம் ஒரு குழப்பா? ரூபா நோட்ல நெல், விவசாயி, டிராக்டர் படம்லாம் போட்டிருக்குல்ல, அதே ரூபா நோட்டு எந்த விவசாயிட்டையாவது தங்கி இருக்கா? அதெல்லாம் பழைய கதைப்பா. ஒரே பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு. என்னப்பா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறியப்பா, பேசு. நான் என்ன உளறிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
மேக்காட்டில் இருக்கிற நம்ம இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துக்காரன்ட்டையும் கெஞ்சி கூத்தாடி கையில கால விழுந்து கேன்வாஸ் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம இடம் வெறும் 50 ஏக்கர் தான். அது நீங்க என்ன கொடுத்துட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரவுண்டா முடிச்சிருவேன். இவ்வளவு தூரம் நான் இறங்கி வேலை செஞ்சிருக்கேன்பா. நான் ஜெயிக்கணும். உங்ககிட்ட விட்ட சவாலை நான் ஜெயிக்கணுன்றது இல்ல, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதில் நான் ஜெயிச்சாகணும். நான் ஜெயிச்சா உங்களுக்கு பெருமை இல்லையாப்பா? ஊரையே புதைச்ச பெருமை உன்னையும் என்னையும் சேரும். என்னம்மா சொல்றத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு? இந்த ஊரே மாறி போயிடுச்சுப்பா. உங்களுக்கு உங்க கொள்கை தோத்துரும் பயம், எனக்கு என் வாழ்க்கை தோத்துரும் பயம். இதுக்கு மேலே நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க வைங்களேன். என்ன ஒரு வத்து போயிருங்கிறியா? என் உயிரை விட்டு போயிடுவாங்க. என்னங்க என்னங்க அவன் இப்படி பேசிட்டு போறான்? உன்ன மாதிரி விவசாயிக்கு மானம் கெட்டு அப்பனா இருக்கிறத விட மானத்தோட உயிரை விட்டுடுவேன். உங்களுக்கு உங்க கொள்கை தோத்துரும் பயம், எனக்கு என் வாழ்க்கை தோத்துரும் பயம். இதுக்கு மேலே நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க வைங்களேன், என் உயிரை விட்டு போயிடுவாங்க. என்னங்க சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இல்லம்மா, எந்த அப்பனும் கேட்க கூடாத வார்த்தை. அவன் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ, ஆனா சொல்லிட்டான். சத்தியமா தாங்க முடியல. அன்னைக்கு நான் கேட்ட வரத்தை எங்க அப்பா எனக்கு தரல. இன்னைக்கு என் மகன் கேட்கிற வரத்தை என்னால தராம இருக்க முடியல. எப்படி பார்த்தாலும் பாசம் ஜெயிச்சிருது இல்ல சரசு. ஏய், ஸ்கூலுக்கு போலியா நீ? போடா போடா. பெருசா உனக்குலாம் யார் வேலைக்கிழமை லீவ் விடுறது? மரியாதை இல்லாம. ஆயா ஃபேஸ்புக்கில் உட்காந்துருப்ப இப்போ ஃபேஸ் திருப்புற. என்னமோ நடந்திருக்கு வீட்டில். பகானி, நம்ம நினைச்சு நடந்துச்சா? அப்பா கைது போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம்.
என்னடா சொல்ற காமெடி இப்படி பண்ணல போ சைன் பண்ணாரு பங்காளி எல்லாம் ஓகே பங்காளி, கையில பத்திரத்தை வச்சு தான் பேசுறேன். வெரி குட் பங்காளி நம்ம சாதிச்சிட்டோம். சரி விடு, நீ உடனே கிளம்பி வா, தம்பி என்னட்ட போய் பேசணும். தெய்வத்தை போய் பார்த்து தான் சீக்கிரம் வா. நான் கிளம்பி வரேன்டா. அம்மா இங்க பாரு. போடா. ஏமா ஒப்பனை ஆறு நினைச்ச முட்டா பையன் பத்திரத்துல பைத்தரத்தன கையெழுத்து போட்டு கொடுத்த நினைச்சியா இல்ல ஐயா, நான் நிறுத்துறா, பெருசா பேச வந்துட்டான். நான் சொல்றேன் கேளுடா, உன் தாத்தனுக்கு மேட்டுக்காட்டுல அரைக்காட்டி நிலம் தாண்டா இருந்துச்சு, அதையும் குட்டியும் குட்டாடுறா, கூலி வேலை செஞ்சு தாண்டா பொழைச்சோம். இத பாரு. ஆமாண்டா, அப்போ உங்க அப்பாவுக்கு 17 வயசு இருக்கும். அந்த நாள் என்னமோ அவருக்கு சந்தோஷமா தான் ஆரம்பிச்சது. ஆனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பூபதி. நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கீங்க. நன்றிங்கய்யா. இதுக்கு முக்கியமான காரணம் யார் நினைக்கிறீங்க? என்னோட பெற்றோரும் பள்ளி ஆசிரியர்களும் கொடுத்த ஊக்கம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நேற்று தண்ணி பாஞ்சதுல அதை டிராக்டர் வச்சு உழுதுற சொல்லு. எனக்கு டவுன்ல கொஞ்சம் ஐயா வேலை இருக்கு, வணக்கம். நான் போயிட்டு அபாலம் வந்திருக்குதுங்க. எங்க இருந்தீங்க? என்ன பொண்ணா, என்ன இங்க இருக்கிற? உனக்கு விஷயமே தெரியாதா? ஒன்றரை வீட்டுக்கிட்ட ஒரே கூட்டமா இருக்குதுப்பா. பேப்பர்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றரை பையன் மாநிலத்துல முதல் மார்க் வாங்கியிருக்கிறானாமா. சீக்கிரம் போய் பாரு. கூட்டமா இருக்குதுங்க. ஏய், 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 பாத்துப்பா, பாத்து. டேய் பாத்து போடா. ஊர்ல என்னமோ வந்தா புளிய படிக்க வச்சிருக்கானாமா. கண்ணு மண்ணு தெரியாம போறான். அவன் போற வேகத்தை பார்த்தா தான் வீட்டை இடிச்சு ஹாஸ்பிட்டல கட்டி பையனை உடனே டாக்டர் ஆகி உட்கார வச்சிரும் போல இருக்கே. அதான் பாரு. மேல்கொண்டு என்ன படிக்க போறீங்க? விவசாயம் அதான் என்னோட கனவு. என்னோட சின்ன வயசுல ஒரு கொடூரத்தை என் கண்ணால பார்த்துருக்கேன். கடுமையான பஞ்சம், வறட்சி, மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம பரிதவிச்சிட்டாங்க. சோளம், கிழங்கு, எலிக்கறின்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க. பல பேர் ஊரை காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கே சோறு போட்ட இந்த பூமியில ஒரு வாய் சொத்துக்கு கூட கையேந்திர நிலைமை வந்துருச்சு. அன்னைக்கு முடிவெடுத்தேன், இனி இந்த பூமியில பசி பஞ்சம் வரவே கூடாதுன்னு. வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் இன்ஜினியர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லாம விவசாய விஞ்ஞானியே ஆகணும்னு சொல்றீங்களே, ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க தம்பி. உன்னோட ஆசை நிறைவேற எங்க சார்பில் உனக்கு வாழ்த்துக்கள். சரிப்பா, சரிங்க. வரேங்கம்மா. வணக்கம். வரேன் தம்பி. ஆல் தி பெஸ்ட். அப்போ விவசாயத்துல விஞ்ஞானி ஆகி ராக்கெட் விட போறியா நீ? யார கேட்டுடா முடிவெடுத்த நீ? கஞ்சி ஊத்துனதுன்னா, படிக்க வச்சதுன்னா முடிவு மட்டும் நீ எடுப்பியா? விளைஞ்சதை வட்டிக்கும் முதலுக்கும் கட்டிட்டு வயிற்று பசிக்கு ரேஷன் கடை வரிசையில போய் நிக்கிறவன் தாண்டா விவசாயி. படிச்சு நீ பெரிய ஆளாகி என்ன தலை நிமிந்து நிக்க வைப்பேன்னு பார்த்தா இவர் பெரிய விவசாய விஞ்ஞானியாகி கிழிக்க போறாராம். இங்க பா, ஒழுங்கு மரியாதையா போய் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ அப்ளிகேஷன் வாங்கி காலேஜுக்கு போற வழியா பாரு. ஐயா, நிச்சயமா அப்ளிகேஷன் வாங்க தான் போறேன். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லை, விவசாயத்தை படிக்க. படிச்ச திமிர்ல அப்ப சொல்றத கேட்கறதுக்கு கூட சார் தயாரா இல்ல. இங்க பாரு பூபதி, என் பையன் டாக்டர் ஆக போறான், இன்ஜினியர் ஆக போறான்ற கனவை கலாச்சேன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி விவசாயிக்கு மானம் கெட்டு அப்பனா இருக்கிறத விட மானத்தோட உயிரை விட்டுடுவேன். ஐயா, ஐயா, சொல்லுங்க ஐயா, ஐயா. ஆமா, வாங்கம்மா, ஐயாவை கூட்டு வரலாமா? வா, வா. என்ன பொண்ணா, உள்ளே டாக்டர் ஆக்கி உட்கார வச்சுட்டு தான் வருவோன்னு பார்த்தேன். நினைப்புதான் குழப்பம் கெடுக்குமா? போய் வேலையை பாரு, போ போ போ. நீ சொல்லு. படபடன்னு வேலையை பாருப்பா. நேரம் ஆகுதுல்ல.
நிச்சயமா அப்ளிகேஷன் வாங்க தான் போறேன். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ இல்லைங்க, விவசாயத்தை படிக்க. பூவதி ரொம்ப மனசு உடஞ்சிட்டான். போதாத உரைக்கு நிலத்து மிரண்டு கடந்து குடும்ப கஷ்டம் அவனை படிக்க விடல. இருந்தாலும் பூபதி மனசு விடாம தனக்கு பிடிச்ச வேலையத்தான் செய்வோம்னு புடிவாதமா இருந்து இந்த நிலத்திலே பாடுபட்டு இத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன். அத்தனையும் ஒரே வாரத்தில் முடிங்கிட்டு அவனை அநியாயமா அனுப்பிவிட்டாடா. உனக்கும் இந்த ஆத்தனுக்கு என்னடா வித்தியாசம்? உசுரா நினைக்கிற மனுஷங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இப்படி அவர் வெளியில விரட்டி விட்டியடா. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போடா. போ, நல்லா இரு. ஒன்றும் இல்லைம்மா, பதறாத. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் எல்லார்ட்டையும் தம்பி என்ன பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அட்வான்ஸாக கொடுக்க சொன்னான். ஆனால் அதே அட்வான்ஸ் பண்ணதுக்கு நிலத்தெல்லாம் கரையம் பண்ண மாதிரி மாற்றி எழுதிட்டான். இந்த மோசடி தெரிஞ்சு அவன்கிட்ட நான் கேட்டேன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இதில் நீ தலையிடாதன்னு என்ன மிரட்டினான். அவன் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட பத்திரத்தெல்லாம் எடுத்து வந்து இங்கே வச்சுருந்தேன். அதை கேட்டு தான் அவங்க ஆள்லாம் வந்து எங்களை அடிச்சு போட்டான். நான் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. தம்பி சொல்றதெல்லாம் உண்மைதான்மா. பத்திரத்தை எல்லாம் கேட்டு கொடுக்கலின்னு தம்பி அடி அடிச்சு போட்டு போயிட்டாங்கம்மா. எப்படியோ உங்கள் நிலத்தெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன், அதுவே போதும். தயவு செஞ்சு அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க. அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பாருப்பா, நீங்கள் கையெழுத்து போட்ட பத்திரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், நானும் கேட்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல. யார் எது சொன்னாலும் நம்பிட்டு விவசாயத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சார், நான் பழனி பேசுறேன். சொல்லியா மீச? ஏன் சார் இப்படி பண்ணிவிட்டீங்க? சார், ரவுடியெல்லாம் ஆரம்பிச்சு மார்னிங் தடிச்சு போட்டு பத்திரத்தை அழிச்சு வர சொல்லிட்டீங்களா? ஊரே ஒரு குதிரை பக்கம். What the hell is happening? What did I do? ஆமா சார், இனிமே அந்த ஏரியாவுல ஒரு சென்ட் எவனும் வாங்க முடியாது. பணத்தை அள்ளி மூஞ்சி எரிஞ்சிட்டு எல்லாம் கலப்பை தூட்டி விவசாயம் பார்க்க போயிட்டாங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், ஏழு கேட்டா எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க வராங்க சார். இங்க என்ன நடக்கும் எனக்கு தெரியல. எங்கேயா மாணிக்கம்? அவன் ஊருக்குள்ளதானுங்க இருக்கான். ஹலோ ஹலோ சார், கேக்குதா? அவனை புடி. என்னால முடியாது சார். அவன் ஏதோ பிளான் பண்றான். போட்டி பையன்.
கலை உட்காருங்க. என்னை மன்னிச்சிருங்க கலை. சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது, இல்லாதப்ப தான் புரியும். இப்போ ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? நீ ஒன்றும் தப்பு பண்ணல, இந்த ஊருக்கு நல்லதான் பண்ணியிருக்க. என்னால் இந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கும், எப்படியோ காப்பாற்றிட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனாக எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. அவருக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. இது பார், உன்னால் இதை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு, நான் இருக்கேன். ம். Great businessman, biggest seahorse realtor. என்கிட்டயே வா. உங்க அப்பனுக்கு தப்பாம நான் என் அப்பனுக்கு தப்பி உங்க அப்பா என்னடா நான் சோறு நினைச்சுக்கிறான். நீ என்ன நாத்து நட்டு சோறு செய்ய போறியா? ஒண்ணு என்ன விவசாயத்துல புரட்சி பண்ண போறியா? I'm going to create a new India, a revolutionary India. I'm going to King யாருக்கிட்ட இந்த சொத்த மண்ணிலே சாவுடா. மாணிக்கம், விவசாயம்னா ஆகவே ஆகாதுன்னு சொன்ன என் மாமனை விவசாயத்துல இறக்கிட்டான். அவனை கொன்னுனா உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தங்க மாட்டான். லாப நஷ்டம் பண்ணி பாக்குறதுக்கு நாங்க ஒண்ணு விவசாயத்தை தொழிலா பண்ணலடா, அடுத்தவங்க பசிய போக்குற கடமையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய் பொண்ண பொருளை ஏன் உன்னையே போச்சால் மக்கி போயிடுவிடா. ஆனா நம்பிக்கையோட ஒரு சின்ன விதை விதைச்சு பாரு, அப்படியே அள்ளி தருட்டான். அப்படிப்பட்ட நிலத்தை வித்துட்டு பணத்தையோட தூக்க முடியும்? ஏய் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி இங்க மட்டும் இல்ல, நாட்டுல எந்த மூலையிலையும் விவசாயிகிட்ட ஒரு பிடி மண்ண கூட வாங்க முடியாதுடா. விவசாய நிலத்துல ஃபேக்டரி போடா. என்னங்க
என் மகங்கிறத நிரூபிச்சிட்டடா. வாங்க. ஏமா போட்டா கிட்ட எடுத்திருக்கியா? இந்த பைத்தை பேசுக்குள்ள போடணு. முதல்ல உன்னை சுடுகாலில் போடணும். உன் தொல்லை தாங்க முடியல. ஏய் ஓகே தானே? எதுவும் ஆள் இல்லை. ம் சரி, இவ்வளோ அடி வாங்கிட்டு சும்மா இருக்கிறவ இல்லையா நீ? உண்மையை சொல், என்ன தப்பு பண்ண? ம் என்ன ஃப்ராட் தானடா பண்ண? ம் அதுவா டார்லிங்? ஆ பங்காளி, கையெழுத்து மாத்திரத்தை கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல. என்னால கெட்டு போன அந்த ஊரை நானே மாத்தலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு ஒரு சின்ன பிளானும் போட்டோம். அன்னைக்கு ராத்திரி காலியோட சேர்ந்து போய் ஆஃபீஸ் உள்ள இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அட்வான்ஸ் டாக்குமெண்ட்ஸை செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸா மாத்தணும். ரிட்டையர் ஆன ஃபைட்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி எங்களை அடிக்கிற மாதிரி நடிக்க வச்சோம். அடிக்கிற மாதிரி நடிக்கிறான்னா அடிக்கிறீங்களா? அடிக்க மாதிரி நடிக்கிறா எப்படி தெரியுமாடா? அப்புறம் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு ஊர்க்காரங்க கிட்ட நடிச்சு தம்பி என்ன தான் மாத்திட்டான் அப்படின்னு நம்ப வச்சோம். அப்புறம் பத்திரத்தை நாங்களே திருப்பி கொடுத்தோம். மக்களும் தம்பி அண்ணன் மேல இருந்த கோவத்துல எங்களை மன்னிச்சிட்டாங்க. அவனை வெளுத்து கட்டாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீ பண்ண ஃப்ராட் தனத்திலேயே இதான் உருப்படியா பண்ணிருக்க. சுடிதார்ல நீங்க அழகா இருக்கீங்க. அப்புறம் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிட்டீங்களா? ஏய் யாரும் இல்லைங்க, வாங்க. நீங்க வெக்கப்பட்டு